அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் 2086வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக தாவீது எழுதின ஸ்தோத்திர சங்கீதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 145 சங்கீதம். சங்கீதம் 145 சங்கீதம் அதனுடைய மேல் பகுதியில் எழுத்தாளருடைய பெயரும் அது எந்த வகையை சார்ந்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதம் 145 எழுதியவர் தாவீது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிற்கு ஸ்தோத்திர சங்கீதம் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, வேதாகமத்தில் நடுப்பகுதியில் முக்கியமான பாடல்களாக நூலாக இந்த சங்கீதங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். சங்கீதங்கள் என்று சொன்னால் பாடல்கள், துதித்தல் என்றெல்லாம் இது பொருள்படும். சரி, இந்த 150 சங்கீதங்கள் பல தனிப்பட்ட நபர்களுடைய அனுபவங்களை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 7 நபர்கள் இந்த சங்கீதத்தை எழுதி அந்த நபர்களுடைய பெயரை தொகுத்திருக்கிறதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, பல வகைப்பட்ட சங்கீதங்கள் இதில் இருக்கின்றன. அதாவது புலம்பி பாடக்கூடிய ஒரு தேசமாக, ஒரு தனிநபராக, த நேஷனல் லெமெண்ட், இண்டிவிஜுவல் லெமெண்ட் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சங்கீதங்கள் உண்டு. தேவனை துதிக்கக்கூடிய சங்கீதங்கள் இருக்கிறது. வரலாற்று பூர்வமாக நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்கக்கூடிய சங்கீதம் இருக்கிறது. துதிக்கக்கூடிய சங்கீதங்கள்லாம் இருக்கின்றது. சரி, இந்த சங்கீதம் 145 தாவீது தேவனை ஏன் துதித்தார் என்ற காரணங்கள் அங்கே அடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த சங்கீதத்தை நீங்களும் நானும் படிக்கும்போது நாம் தேவனை அவர் நமது வாழ்வில் செய்த நன்மைகள் நினைத்து நிச்சயமாக நாம் துதிக்காமல் இருக்க முடியாது. நீங்களும் நானும் அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நாம் இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த சங்கீதத்தினுடைய அந்த தலைப்பை நாம் பார்த்தால் எ சாம் ஆஃப் பிரைசஸ், இது துதித்தலுடைய அல்லது துதித்தலுடைய ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீத பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இதனுடைய முடிவுரை மற்றும் ஆரம்பத்தில் அல்லேலூயா என்று சொல்லி ஆரம்பிக்கவும் முடிவடைவும் செய்யும். கிட்டத்தட்ட 6 சங்கீதங்கள். சங்கீதம் 145 150 சங்கீதங்கள். இந்த 6 சங்கீதங்களில் அது 145 ஸ்தோத்திரம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு சிந்தனையில் சொல்லப்படுகிறது. 146 நாம் பார்த்தால் அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பமும் அல்லேலூயா என்றும் முடிவு அல்லேலூயா என்றும் முடிகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இந்த சங்கீதம் 145 சரி, இதோடு கூட இந்த 6 சங்கீதங்களில் த வேர்ட் பிரைஸ், துதித்தல் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 46 முறை வருகிறதை நாம் காண முடியும். அப்ப 145 160 வரை 150 வரைக்கும் துதிக்கக்கூடிய துதித்தலுடைய ஒரு சங்கீதங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். சரி, தாவீது தேவனை புகழுகிறதை துதிக்கிறதை நாம் பார்க்கலாம். டேவிட் praised the Lord for his mighty acts which are told from one generation to another, for his gracious provision of an everlasting kingdom and for the manner in which he responds to those who love him. இந்த சங்கீதத்தில் தேவனுடைய வல்லமையான செயல்களுக்காக, கிரியைகளுக்காக ஒவ்வொரு சந்ததியும், வரக்கூடிய சந்ததியும் கூட அவருடைய கிரியைகள், அவர் என்னவெல்லாம் அவர்களுக்கு செய்தார் என்பதை எண்ணி பார்த்து துதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையில்தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். சரி, இப்ப நிச்சயமாக சங்கீதங்கள் நமது வாழ்வில் மிக மிக தேவையாக இருக்கிறது. நாம் இந்த 150 சங்கீதங்களை நாம் பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு ஆறுதல் தேவைப்படுமானால் நாம் இப்படிப்பட்ட சங்கீதங்களை படிக்க அவசியப்படுகிறோம். அடுத்து தேவனுடைய
பிரசன்னத்தை நாம் உணர வேண்டுமானால் அதற்கு சில சங்கீதங்கள் அதற்கு உண்டு. ஆராதனை உணர்விற்கு சில சங்கீதங்கள் உண்டு. நன்றி கூறுதலுக்கு சில சங்கீதங்கள் உண்டு. பாவ மன்னிப்புக்காக சில சங்கீதம் உண்டு. தேவன் எவ்வாறு நம்மீது கரிசனை கொண்டிருக்கிறார் என்பதை அறிய, அப்புறம் வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள, தேவன் எவ்வாறு நம்மை வழிநடத்துகிறார் என்பதை அறிய, தேவனுக்கு நன்றி செலுத்த, தேவனை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள, அவரை துதிக்க இந்த சங்கீதங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஸோ அப்போ இந்த 145ஆம் சங்கீதம் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். சரி, அந்த சங்கீதத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பி பார்க்கலாம். சங்கீதம் 145ஐ நீங்கள் எடுத்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சங்கீதம் 145வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில் நாம் பார்த்தால், ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும். அதாவது பொதுவாக இந்த சங்கீதம் முழுவதும் தாவீது தேவனை துதிக்கிறார். அது எதற்கெல்லாம் துதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, முதலாவது, நீங்களும் நானும் தாவீதை போல ஏன் துதிக்க வேண்டும். வசனம் 3, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. இப்போ ஒன்று, we have to praise God for his character. அவருடைய குணத்திற்காக, குணாதிசயத்திற்காக நாம் துதிக்க வேண்டும். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் மிகவும் புகழப்படத்தக்கவராயிருக்கிறார், எனவே அவருடைய குணத்திற்காக நாம் துதிக்க வேண்டும். 2வது 6வது வசனத்தை கவனியுங்கள், அவருடைய மகத்துவத்திற்காக, for his greatness. 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய மகத்துவத்திற்காக நாம் துதிக்க வேண்டும். 3வது வசனம் 8வது வசனத்தில் உண்டு, why we should praise God. ஏன் நாம் அவரை தேவனை துதிக்க வேண்டும். 8வது வசனம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சோ அவருடைய மன விருப்பத்திற்காக, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராக, உருக்கம் உள்ளவராக, நீடிய சாந்தம் உள்ளவராக, மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். 4வது, why should we praise him. நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும். வசனம் 9வது வசனம், அவருடைய இரக்கங்களுக்காக, for his mercies, நாம் அவரை துதிக்க வேண்டும். 9, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. 5வது வசனம் 11வது வசனத்தில் இருக்கிறது, எதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். for his glory, அவருடைய மகிமைக்காக நாம் துதிக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். வசனம் 11 வாசிக்கிறேன், மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு. அடுத்ததாக 6வது விஷயமாக, 6வது காரியமாக 17வது வசனத்தில் உண்டு, why should we praise God, because for his grace. அவருடைய கிருபைக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று நான் வாசிக்கிறேன். கிருபையினால் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையை நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. 18வது வசனத்தில் for his truths, அவருடைய உண்மைக்காக நாம் துதிக்க வேண்டும். கடைசியாக வசனம் 18 மற்றும் 20வது வசனத்தில் we have to praise God for his love, அவருடைய அன்பிற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். எனவே இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு தாவீது தேவனை துதித்தார். துதிப்பதற்கு அவர் வாழ்வில் பல காரணங்கள் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை துதிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அவருடைய கிருபையால் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்மை அவரது பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நமக்காக அவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு இலவசமாக கிருபையையும் ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சரி, இந்த சங்கீதத்தின்படி நீங்களும் நானும் அவருடைய, நாம் 1வது விஷயமா சிந்தித்தோம், அவருடைய குணத்திற்காக, குணாதிசயத்திற்காக அவரை துதிக்க வேண்டும். அவருடைய மகத்துவத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய மன விருப்பத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய இரக்கங்களுக்காக துதிக்க வேண்டும். அவருடைய மகிமைக்காக அவரை துதிக்க வேண்டும். அவரது கிருபைக்காக துதிக்க வேண்டும். அவரது உண்மைக்காக, அவரது அன்பிற்காக. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை துதிப்போம். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.